வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த வீடியோவில் நீட்காக 150 நாட்கள் ஸ்டடி பிளான் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்பதை பற்றி காண்போம். நிச்சயமா சொல்கிறேன், இந்த 150 டேஸ் சின்சியரா ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீட் கிராக் பண்ண முடியும். ஆரம்பிப்போம். முதல் 50 நாட்கள் ஃபவுண்டேஷன் பீரியட். இந்த நாட்களில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் பேசிக்ஸ் அமைக்கணும். என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணும். தினமும் குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் படிங்க. பயாலஜிக்கு 3 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், பிசிக்ஸுக்கு 2 மணி நேரம். மறுபடியும் ரிவிஷன் அண்ட் ஃபார்முலா ரைட்டிங் 1 மணி நேரம். இந்த ஃபேஸோட மெயின் கோல் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் உருவாக்கிக்கணும். அடுத்த 51 முதல் 100 நாட்கள் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டேஜ். இந்த நேரத்துல தினமும் 150 முதல் 200 MCQs சால்வ் பண்ணணும். பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் அதிகம் பிராக்டிஸ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் மெக்கானிசம்ஸ், இன்ஆர்கானிக் என்சிஆர்டி லைன்ஸ் மிக முக்கியம். பயாலஜியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் செய்து நோட்ஸ் அப்டேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃபுல் டெஸ்ட் கம்பல்சரி எழுதணும். எந்த பகுதியில வீக்கா இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. கடைசி 101 முதல் 150 நாட்கள் மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் பீரியட். தினமும் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் முடிஞ்சதும் இம்மீடியட்லி அனலைஸ் பண்ணணும். தவறான கொஸ்டின்ஸ் நோட்புக் மெயின்டைன் பண்ணி மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். பயாலஜி டயக்ராம்ஸ் அண்ட் சார்ட்ஸ் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. நண்பர்களே, நீட் கிராக் பண்றது லக் கிடையாது. தினமும் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா யாராலையும் கிராக் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் சின்ன முன்னேற்றம் கூட முடிவில் பெரிய வெற்றி. நம்பிக்கையோட படிங்க. உங்க ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக ரிசல்ட் கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்.